ஆசிரியர் அந்தோனி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். அபிஷேகத்தை தூண்டி எழுப்ப பல வழிகள் உண்டு. துதி மற்றும் ஆராதனை அபிஷேகத்தை தூண்டி எழுப்ப உதவி செய்யும். நாம் ஆண்டவரை புகழ்வதில் நேரம் செலவிடும்போது அவருடைய பிரசன்னத்தை தூண்டி எழுப்ப நம்மால் முடியும். நம்முடைய வார்த்தைகளில் உதாரணமாக, தந்தையே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆவியானவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று தொடர்ந்து ஆராதிக்கும்போது நம்மோடு இருக்கிற அபிஷேகம் தூண்டி எழுப்பப்படுகிறது. ஆண்டவரை நாம் பாடி ஆராதிக்கும்போது அபிஷேகம் தட்டி எழுப்பப்படுகிறது. பவுலும் சீலாவும் பாடின போது ஆண்டவரின் பிரசன்னம் அற்புதங்களை செய்ய கடந்து வந்தது. பரவச பேச்சினால் பாடும்போது அல்லது ஜெபிக்கும்போது உங்களில் இருக்கிற வல்லமை தூண்டி எழுப்பப்படும். இறைவார்த்தையை உங்களுக்குள் இரகசியமாய் கூறும்போது, நம்பிக்கையோடு உரைக்கும்போது, ஆண்டவர் உங்களிடம் கூறின காரியங்களை அறிக்கையிடும்போது அபிஷேகம் தூண்டப்படுகிறது. உதாரணமாக, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப கூறும்போது அபிஷேகம் உங்களில் தூண்டப்படும். நாம் அபிஷேகத்தை உணரும்போது தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் அபிஷேகத்தை உணரும் வரை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரின் பிரசன்னத்தை உணரும் வரை இறைவார்த்தையை வாசிப்பது அபிஷேகம் தூண்டப்படுவதற்கு ஒரு வழியாகும். தூய ஆவியே வாரும் என்று தூய ஆவியை நோக்கி ஜெபிப்பது அபிஷேகத்தை தூண்டும். நீங்கள் விரும்பும் ஜெபத்தை ஜெபிப்பது அபிஷேகத்தை தூண்டும். நீங்கள் விரும்பும் இறை இசையை கேட்பது அபிஷேகத்தை தூண்டும். உங்கள் இதய விருப்பம், அதாவது உங்கள் இதயத்தில் கடவுள் வைத்துள்ள விருப்பம் நிறைவேற ஜெபிப்பது அபிஷேகத்தை தூண்டும். பிறருக்காக பரிந்து பேசி ஜெபிப்பது அபிஷேகத்தை தூண்டும். தூய இதயத்துடன் கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் பெறுவது அபிஷேகத்தை தூண்டும். எழுப்புதலுக்காக ஜெபிப்பது அபிஷேகத்தை தூண்டும். நமது ஆவியிலிருந்து வெளியேறுவது அபிஷேகத்தை தூண்டும். தூய ஆவியில் நிரம்பிய மனிதர்கள் நம்மீது கைகளை வைப்பது அபிஷேகத்தை தூண்டும். உபவாசம் நமக்குள் அபிஷேகத்தை தூண்ட முடியும். உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். 2 தீமோத்து 1 அதிகாரத்தில் 6வது இறைத்திருவசனம். தொடர்வோமா நண்பர்களே?